நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/2/2025 இந்த நாள் எப்படின்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு 8:22 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை த்விதியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 9:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:05 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் வருகின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:28 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாக பகுல பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன மாக பகுல பிரதமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த மாக மாசத்தினுடைய ஒரு 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:10 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 6:55 சந்திர உதயம் என்பது மாலை 6:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:56 முதல் காலை 6:35 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:50 முதல் 3:16 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:35 முதல் 8:02 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா புண்ணியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்தவர்களுக்கு அந்த கரும காரியம் என்பதை செய்கிறார்கள் அல்லவா, அதனை அவர் இறந்த நாளிலிருந்து எத்தனை நாள் கழித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அவருடைய சந்தேகமா என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா தற்காலத்தில் ஒரு சிலர் தங்களுடைய அந்த சௌகரியம் கருதி இந்த 3வது நாள்லயே செஞ்சிடறா, முதல்ல இன்னைக்கு இறந்துடுறான்னு சொன்னா நாளைக்கு போய் அதை தகனம் பண்றா, உடன்பால் அப்படின்னு சொல்லி உடனே பாலையும் ஊத்திடுறா. ஏன்னா அது எலக்ட்ரிபிகேஷன்ல இருக்கு. உடனே என்ன பண்றா, மறுநாளே 3வது நாளே இந்த கரும காரியத்தினையும் செய்து விடுகிறார்கள். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா மகன் ஏதோ வெளியில வேலையில இருக்கா, அவன் பாம்பேல வேலையில இருக்கா, இல்லைன்னா ஃபாரினுக்கு போகணும், உடனே அப்படியே அந்த தகனத்தை பண்ணிட்டு ஃபாரின்ல இருந்து வரா, உடனே தகனத்தை பண்றா, அன்னைக்கே உடன் பால்ங்கிறத பண்றா. மறுநாளே, அதாவது இறந்து போன 3வது நாளோ அல்லது 4வது நாளோ உடனே காரியத்தை செஞ்சுட்டு போயிடுறாளே, இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். இது போக ஒரு சிலர் 5வது நாள் தான் பண்ணணும்னு சொல்றா, ஒரு சிலர் 7வது நாள் பண்ணணும்னு சொல்றா, இன்னும் ஒரு சில பேர் 11வது நாள் காரியத்தை பண்ணணும்னு சொல்றா. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா 16வது நாள் அன்றைக்கு இந்த காரியத்தை செய்கிறார்கள்.
இதிலே எது சரி என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 10 நாள் தீட்டு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஆக குறைந்தபட்சம் 10 நாளாவது ஆக வேண்டும். அந்த 10வது நாள் இந்த கர்ம காரியத்தை செய்யலாம். அது கூட ஒவ்வொரு பிரிவினருக்கும் சொல்லி இருக்கா. இப்ப அந்தணர்கள்ல பார்த்தோம்னா அவர்கள் 10வது நாள் அன்னைக்கு கர்ம காரியமும் 11வது நாள் அன்னைக்கு அந்த ஏகோதிஷ்டம்னு சொல்லுவா. அதாவது ஏகாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்துவிட்டு 12வது நாள் தான் அந்த சபிண்டீகரணம்னு சொல்லி, அதாவது இறந்தவரை அவருடைய முன்னோர்களிடம் சென்று சேர்ப்பிப்பதற்கான ஒரு சில அந்த சடங்குகளை செய்து 13வது நாள் நவக்கிரக ஹோமம் என்பதை செய்து பூர்த்தி செய்வார்கள். இது அந்தணர்களை பொறுத்தவரை ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிரிவினருக்குமே அவர்களுக்குரிய சம்பிரதாயம் என்பது உண்டு. பெரும்பாலும் இந்த 16 நாட்களுக்குள்ளாக முடிந்துவிடும். 16வது நாள் அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம்தான். மற்ற பிரிவினருக்கு அந்தணர்களை தவிர்த்து மற்ற பிரிவினரை பார்த்தோம்னா அந்த 16வது நாள் கர்ம காரியம் செய்வது என்பது ஒரு சரியான விஷயம். அல்லது 16வது நாளுக்கு முன்னதாகவே ஒரு 15வது நாளோ அல்லது 14வது நாளோ கூட சௌகரியம் பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் உடனடியாக அந்த 3வது நாள் செய்வது, 5வது நாள் செய்வது, 7வது நாள் செய்வது என்பதெல்லாம் சர்வ நிச்சயமாக தவறுதான். கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒருவர் இறந்த உடனேயே அந்த உடம்பை கொண்டு போய் எரித்து விடுகிறோம். அப்படி எரித்தவுடன் அந்த ஆன்மாவானது அது சென்று சேர்வதற்கான ஒரு புகலிடத்தை தேடிக்கொண்டிருக்குமாம். அப்ப என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீ இந்த இடத்துல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சிலாஸ்தாபனம் சொல்லுவா. ஒரு கூழாங்கல் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இங்க நீ தங்கிக்கோ, உன்னுடைய அந்த ஸ்தூல சரீரத்தை நாங்கள் எரித்து விட்டோம், நீ சூக்ஷ்ம ரூபத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது, நீ சூக்ஷ்ம ரூபமாக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி டெய்லி அவருக்கு அன்னத்தை அந்த அன்னம் வச்சு அங்க வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டே இருப்பா. இது அந்தணர்களை செய்வார்கள். இது எல்லாவற்றையும் சேர்த்து அந்தனை தவிர மற்ற பிரிவினர்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அந்த கர்ம காரியம் செய்யும் பொழுதே அந்த நேரத்திலே அந்த காரியத்துறையிலே அந்த சாதம்ங்கிறத வடிச்சு ஒரு 16 உருண்டைகளை வைப்பார்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு உருண்டையின் மூலமாக, அதாவது அந்த பக்ஷம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்ஷம் முழுக்க அவர்களுக்கு அந்த அன்னத்தை வைப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு சரீரமானது கிடைக்கிறதாம். அந்த சூக்ஷ்ம ரூபத்தோடு நீ சென்று சேர்வாயாக அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதுல நம்ம இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே, நம்ம ஜனிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஜனனம் என்பதற்கு எப்படி ஒரு 10 மாதம் என்பது தேவைப்படுகிறதோ அதே போலத்தான் இந்த உலகத்திலே உயிர் துறந்தவர்களுக்கு இங்கிருந்து அவர்கள் அந்த பித்ருலோகத்திற்கு புறப்பட்டு செல்வதற்கு என்று ஒரு கால அவகாசம் என்பது தேவைப்படுகிறது. அதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் என்பது அவசியம் தேவைன்னு சொல்றார். இந்த 10 நாட்களுக்கு பதிலாக இல்ல நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு வேற வழியே இல்லைன்னு அவசரமா போயே ஆகணும்னு சொல்லி ஒரு 3வது நாளிலோ அல்லது 5வது நாளிலோ அல்லது 7வது நாளிலோ இந்த 10 நாட்களுக்கு முன்னதாக செய்தாலே என்ன விளைவு ஏற்படும் சொன்னா, அவர்கள் வீட்டிலே குறை பிரசவம் என்பது உண்டாகும். இந்த காரணமே இல்லாம அபாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆறுது தெரியுமா? அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போன்று அவசரமாக கர்ம காரியத்தை செய்வதுதான். அப்படி சர்வ நிச்சயமாக அவசரப்பட்டு இது போன்று கர்ம காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தோமே ஆனால் அதற்கான பலன் என்பது அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் அமையும். இது எல்லாவற்றையும் விட அதனை செய்து வைக்கிறார்கள் அல்லவா அந்த புரோகிதர்கள், தெரிந்தே அந்த தவறை அவர்கள் செய்யும் பொழுது தங்களுடைய அந்த என்னன்னு சொல்லலாம், கஸ்டமர்ஸோ இல்ல கிளையன்ஸோ அல்லது தங்களுடைய என்ன சொல்லலாம் உபாத்தியாயத்திலே இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த புரோகிதர்கள் தான் ஆலோசனையை சொல்ல வேண்டும். எங்கன்னா நாங்க சொன்னா கேட்கிறா, அவ அவசரமா ஊருக்கு போகணுங்கிறா, அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போட்டுமேன்னு சொல்லி நாங்களும் பண்ணிட்டோம்னு சொன்னா அது சர்வ நிச்சயமாக தவறுதான். அது அந்த செய்து வைக்கக்கூடிய அந்த புரோகிதரோ அல்லது சாஸ்திரிகளோ அவரையும் பாதிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மாவானது இந்த உலகத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒரு சூக்ஷ்மமான ஒரு சரீரம் என்பது தேவைப்படும். அந்த சரீரம் உருவாவதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் என்பது தேவை என்பதைத்தான் நம்முடைய தர்மசாஸ்திரமானது அறிவுறுத்தி சொல்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.
நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.